Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. சாருக்கு இவ்வளவு காமெடி வருமா? நாங்க ஏன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு எங்களை யோசிக்க வச்சிருக்கீங்க. எப்படி சார்? இல்ல எனக்கே நானே கிள்ளி பாத்துக்கிறேன். ஏன்னா ஒரு கிட்ட அந்த சீன் வந்து அவர் கண்ணில் வச்சு ஒத்துவேன். மறுநாள் ஒரு ஜுரம் வந்துச்சு. என்ன வந்து இந்த ஸ்கல் இருக்குல்ல, இந்த ஸ்கல்லுனால சரி அப்படியே கம்முன்னு நான் பண்றதெல்லாம் எல்லாத்தையும் முடியல கொடுக்கும் கொய்யால. இல்ல மான் புலியை வேட்டையாடணும். அதான் மான் புலியை புலிக்கிட்ட நீங்க மானு, ஆமா நான் புலி. அப்படியா? ஆமா. டான்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நான் இன்னும் ஓவரா வாட்ஸ்அப் பார்த்துருக்கும் போது அண்ணனோட போட்டோவை ஒருத்தர் வந்து அவரோட டிபியில் வச்சிருக்கான். அந்த அளவுக்கு அண்ணன் வந்து ஒரு ஆம்பளை சில்க் சுந்தா மாதிரி ஆயிட்டான். மறக்க முடியாத ஒரு வாழ்த்து எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? என்னுடைய நண்பர் சத்யராஜ். நான் உடனே போன் அடிச்சேன். ஓகே. ரொம்ப ரவி ரொம்ப பிரமாதம் படிக்கணும்னு. எங்களுக்கு அந்த சிரிப்பு தான் சார். சூப்பர் ஸ்டார் கூட ஆதன் சிம்மனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட 3 ஸ்பெஷலான கெஸ்ட். நம்மள வந்து கடந்த சில வருடங்களாவே நம்ம வந்து ரொம்ப சோகமாகவும் சில இடங்களை மட்டுமே சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு படம் முழுக்க எங்களால கொடுக்க முடியும் அப்படின்ட்டு 3 ஜாம்பவான்கள் நம்மளை வந்து பயங்கரமா சிரிக்க வச்சு நம்மளை மகிழ்ச்ச 3 பேரும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். 3 பேருக்கும் வெல்கம் சார். தேங்க்யூ சார். லெஜெண்ட். இதை தவிர உங்களுக்கு நான் எந்த வார்த்தையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. லெஜெண்ட் எங்களோட இணைஞ்சிருக்கீங்க. அண்ணா நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, இருந்தாலும் எங்களோட இறங்கி நீங்க எங்களை மகிழ்ச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் எங்களோட வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றிய அனைத்து மக்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய 3 பேர் சார்பிலையும் வடக்கு பட்டு ராமசாமி படக்குழுவினர் சார்பிலும் மிக்க நன்றி. சிறப்புண்ணே. தமிழ் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவோம் நாங்க. எல்லாரையுமே ரொம்ப பயப்பட வச்சிருந்தாரு. பாக்குறப்பே நம்மளுக்கு வந்து அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா குழந்தைத்தனமான ஒரு மனசுதான். அண்ணா உங்களுக்கும் வணக்கம். 3 பேருக்கும் மீண்டும் நான் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க படத்தை. நான் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி சரி. இந்த லெஜெண்ட் அப்படின்னு நான் சொன்னல சார், அது ஏன் அந்த வார்த்தை அப்படின்ற பட்சத்துல நாங்க பார்த்திருக்கோம். நீங்க பார்க்காத படங்கள் இல்ல, கேட்காத கதைகள் இல்ல, நடிக்காத ஹீரோஸ் இல்ல, பெரிய ஆட்கள் இல்ல. எப்படி சார் இருந்தது? நாங்க எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நிலகல் சார் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ஒரு காலம் போய் இப்ப நாங்கெல்லாம் வந்து சாருக்கு இவ்வளவு காமெடி வருமா, நாங்க ஏன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு எங்களை யோசிக்க வச்சிருக்கீங்க. எப்படி சார்? இல்ல எனக்கே நானே கிள்ளி பாத்துக்கிறேன். ஏன்னா என்னால இந்த அளவுக்கு பண்ண முடியுதான். ஏன்னா பிகாஸ் the total credit goes to the director. கண்டிப்பா கார்த்திகேய வைஸ் அவர் தான் என் மேல நம்பிக்கை வச்சு, அவரும் சந்தான சார் ஹீரோ நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்து நீங்க உங்களால் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதான் சொன்னேன், நான் ஒரு இன்டர்வியூ சொன்னேன். அதாவது எப்படி நிழல்கள் படம் நடிக்கும் போது, பாரத சார் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போது முதல் நாள் நைட் தூக்கமே இல்லை. ஃபர்ஸ்ட் கேமராவில் மீட் பண்றோம், பார்க்க போறோம், நடிக்க போறோம் அப்படின்னு பெரிய டேரக்டர் நடிக்கிறோம், நைட் தூக்கம் வரல. அதே ஃபீலிங்க இந்த படம் பண்ணும்போது கண்டிப்பா சார். ஏன்னா அது வந்து நம்மளால பண்ண முடியுமா முடியாதுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு கவலை இருந்தது. வேற நல்ல ஒரு காமெடி ஆர்டிஸ்டோட நம்ம காம்பினேஷன் பண்ணும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ அந்த ஒரு டென்ஷன் இருந்தது. பட் லக்கில எல்லாரோட கோஆப்ரேஷன், மை கேரக்டர்ஸ் ஆல்சோ சூப்பரா வந்திருக்கு சார். நீங்க பேசக்கூடிய அந்த ஆங்கிலம்லாம் வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜியும் கொடுத்துருக்கு. அதெல்லாம் நீங்க எங்களுக்காக பேசி காட்ட சான்சஸ் இருக்கா சார்? பேசுறேன். ஓகே, அப்படியே நம்ம பேசுவோம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா மாறினு நீங்களும் பயங்கர லூட் அடிப்பீங்க. பெரிய பெரிய ஜாமான்கள் இவங்கெல்லாம் பாக்குறப்ப ஒரு பயமும் மரியாதையும் அதிகமா இருக்கும். எப்படின்னு அசால்ட்டா தட்டிட்டு போயிருக்கீங்க? என்னன்னா இவர்கிட்ட அந்த சீன் வந்து அவர் கண்ணில் வச்சு ஒத்துவேன். மறுநாள் ஒரு ஜுரம் வந்துச்சு. இல்லம்மா போட்டு மூஞ்ச உருட்டி பத்தி என்ன வந்து இந்த ஸ்கல் இருக்குல்ல, இந்த ஸ்கல்லுனால தேயில எனக்கு இந்த மாதிரி டபுள் விஷயம் உண்மையில அதை போட்டு ராத்திரி 2 மணிக்கு எடுத்தாங்க. நல்ல ஒரு தூக்கம் வர நேரம் போட்டு கட்டில் வெயிட் டோட்டல் பாடி என் மேல போட்டார்.
பண்ண அநியாயம் வந்து நல்ல நல்ல அதாவது எப்படின்னா இந்த வெச்சி செய்யறதில்ல. பட் ஆனால் வண்டர்ஃபுல் ஜாப். அந்த அந்த அதான் அந்த ஆர்டிஸ்டோட அந்த சிடு சிடு இவர் பூஜை காமிச்சிருந்தான்னு வச்சு சீன் நல்லாவே இருந்தில்ல. எதுக்கு எவ்வளோலாம் போருங்க அப்படின்னா உண்மையான கலைஞர். அந்த இடத்துல வந்து அற்புதமான ஒரு சீனியர் ஒரு கலைஞர்ன்றதை வந்து அந்த இடத்துல அப்படியே கம்முன்னு நான் பண்றதெல்லாம் எல்லாத்தையும் முடியல கொடுத்து கொய்யால டேய் முட்டா இவன் என்ன பண்ணி தொலை டேய் இது என்ன உரல் நினைச்சாரா இப்படி போட்டு ஆடிட்டு ஒரு. ஆனா பெரிய லெவல்ல அந்த ரீச் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமான சீன் வந்து பயங்கரமா ஒரு தியேட்டர்ல ஜனங்க வந்து விழுந்து வச்சாங்க. இல்ல ரொம்ப வருஷமா இந்த ஆதங்கம் அந்த வேகம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 2-3 விஷயங்கள் நீ பார்க்கணும். இவர்கிட்ட க்ளோஸ்ல போய் ஒரு அப்பாவித்தனமான ஒரு கதை. ரொம்ப நன்றி சார், ஏன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அந்த பாட்டு. ரொம்ப நன்றி சார்ன்ட்டு கண்ணை வச்சுதானே ஊத்தி நன்றி சொல்லணும் அப்படின்னு இந்த கண்ணில் ஒரு ரோட்டி வச்சு இந்த கண்ணில் ஒரு ரோட்டி வச்சு நெத்திலையோ வச்சு இப்படி போட்டு உடி 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 போட்டு நானும் இவரு கொய்யால மூக்குக்கெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்துட்டான்டா பூஜாரி. ரொம்ப நாளா மனசுல ஏக்கமா உங்களுக்கு என்னம்மா கிடைக்கிற வாய்ப்புகள் இப்போ அனுபவத்துல இவருடைய அனுபவங்கள்லாம் நம்மளாம் கிடையாது. இருந்தாலும் அந்த கிடைக்கிற வாய்ப்புகள் ரவி சார் கூட ஒரு விஷயம் பண்றேன்னா அவர் எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்கள் கூட சீனியர் ஆக்டர் கூட பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி அசத்துனார். அவர் கூட நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த ஃப்ரீடத்தை அவர் கொடுத்ததுன்றது அவருடைய. ஏன்னா அவர் சிடு மூஞ்சி மாதிரி பூஜைலாம் சின்ன சில பேருக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சார் லைட்டாக அப்படி பண்ணிட்டு போகிறது கலைஞன் ஒத்துக்கிட்டாரு. அதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் அந்த ஒரு இது சிங்காச்சு செட் ஆச்சு பிரமாதமாக. தேட்டரில் என்ன லேடிஸ்லாம் ஃபேமிலியோட பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வயசானவங்கெல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்றாங்க. சிரிச்சு வயிறு வலிக்குதியா அப்படின்ற அளவுக்கு அந்த நகைச்சுவை நல்லா ஹிட் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்பதான் சார் வாய் நிறைய கலைஞன் சொல்றாரு. அங்க கலையான்னு கலைச்சு வந்து. ஆனா ஒரு பிரேம் பாத்தீங்களா சார், நீங்க டைரக்டர்கிட்ட கேட்டீங்களா சரி ஓகே அந்த சீன் எடுத்தீங்க மேல எதுக்குங்க அந்த வந்து மான வேட்டையாடுற மாதிரி அது ஒண்ணு ரெண்டு ஷார்ட் டாப் அண்ட் போட்டு அது வேற, அது மேல என் மேல பேக் ஷாட் இவருக்கு ஓகே சஜஷனு க்ளோஸ் மாதிரி ஒரு சிக்கிக்கிட்டாரு. இத முடிச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இல்ல மான் புலியை வேட்டையாடுறது. அதான் மான் புலியை புலிகிட்டார். நீங்க மானு நான் புலி. அப்படியா? ஆமா மான் புலியை வேட்டையாடுது. ஓ அப்படியா? அதனால அங்க அடுத்ததுன்னா போலாமா ஆனா முடிஞ்சோன அந்த ஷாட் முடிச்சோன்னா 2 பேரும் கை கொடுத்துட்டோம். உண்மையிலே ஜஸ்ட் கம் அவுட் வெரி வெல். நல்ல அந்த மூமெண்ட்டே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இட் வில் பி a சூப்பர் பயங்கர ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணி வச்சு கண்டிப்பா இந்த மாதிரி அடுத்த லேடிஸ் ஹீரோயின்ஸோட கேட்டிருக்கீங்க அதெல்லாம் சொன்னாருண்ணே என்கிட்ட. இந்த மாதிரி கட்டில் சீன் வந்து அடுத்து பெண்களோட கேட்கிறாருப்பா அவரு சேஷு நீ என்ன கேட்டு பாக்க அவர் தான் சொல்லி அனுப்பிவிட்டாரு இதெல்லாம் கேளுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிஜமா அண்ணன் சொன்னது உண்மைதான் சார். ஏன்னா நாங்க சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய படங்கள் எவ்வளவு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இவ்வளவு ஈஸியா வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இல்ல இவரோட பிளாக் எல்லாமே பாத்தீங்கன்னா கூல் சுரேஷோட வருது, அந்த பாடல்கள் போயிட்டு போறது, அங்கேருந்து நடந்து போறது, கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கேயோ போயிட்டான்னு நினைப்போம். அதெல்லாம் நல்ல டோட்டலாவே வந்து ரவியண்ணன் வந்து ஃபுல்லா ஒரு பாட்டு கலெக்டர். எங்களுக்கு இப்பதான் ஒரு பிரச்சனை இறங்கி இருக்கிற மாதிரி பழைய ரவி சார்லாம் நாங்க மறந்துட்டோம். ரவி சார் அதுக்காக இப்ப சொன்னேன். அதாவது இந்த ட்ரெண்டிங்ல இப்ப ட்ரெண்டிங்ல அடிக்கிற இன்றைக்கு இருக்க இளைஞர்களும் ரசிக்கிற அளவுக்கு அடிச்சு ஒரு பெரிய இதை கொடுத்துட்டேன். சூப்பர். இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்களே, இப்போ இவங்க 2 பேரும் சில விஷயங்களை ஷேர் பண்ண போறாங்க. அந்த டான்ஸை பத்தி சொல்லுங்க சார். நீங்களே பார்த்துட்டு டான்ஸ் சார் என்ன ஒரு எனர்ஜி உண்மையில சேஷு அப்பதான் நான் பார்த்தேன். டேக் 1 டேக் 2 டேக் 3 கவலையே போட்டேன். சும்மா மூமெண்ட்ல பத்தி சங்கராபுரம் மஞ்சு வாரியர் மாதிரி அந்த ரேஞ்சில் அடிச்சு நிமித்தி டோட்டல் அந்த வில்லேஜ் கிரௌட்லாம் எல்லாம் ஒரே கிளாப்ஸ் சலங்கைகள்லாம் கட்டி டங்குன்னு அந்த மூமெண்ட்ல போட்டு அது நடத்த அபிநயம் அதெல்லாம் பிடிச்சி கிடிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன். நான் இன்னும் ஓவரா இப்படிலாம் பண்ணி அது பெரிய ரீச்.
ஓகே. இல்ல நானே வரப்ப பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் வந்தேன் சார். ரவி சார்ட்ட வந்து இப்படிலாம் கேட்கணும், ஓகே செம்மையா கேட்கணும், நீங்களே ரியாக்ஷன்லாம் பிடிக்கும் பொழுது இறங்கிட்டீங்க. தமிழண்ணே நீங்க டீம் களம் உங்களுக்கு புதுசு கிடையாது, களம் புதுசு கிடையாது. ஆனா நடிகர்களா இருக்கட்டும், இந்த களமா இருக்கட்டும், இந்த நகைச்சுவை அப்படின்ற விஷயம் எப்படி நீங்க உள்ள வரீங்க? முக்கியமா மாறன் அவர்களோட நடிக்கும் பொழுது நீங்களும் பயங்கரமா கவுண்டர் போடக்கூடியவர். எப்படி நீங்க வந்து சைலண்டா போட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எப்படி நீங்க? இல்ல எனக்கு இந்த படத்தோட அனுபவமே புதுசுதான். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப காமெடி படங்கள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஆனா எனக்கு எப்படி எழுத வராது. நம்ம ஒர்க் பண்ண செட் எல்லாம் அந்த செட்டு தான், வட சென்னை இந்த டீம் தான். எனக்கு கதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா அண்ணன் ரவி அண்ணன் போர்ஷன் வந்து எனக்கு பயங்கர டவுட்டா இருந்துச்சு. இது எப்படி என்ன 2 கூட கேட்டேன். ஷூட்டிங்ல பண்ணும்போது அந்த இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டீங்களா, எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா டைரக்டரா அதை கொண்டு வர்றது பயங்கர கஷ்டம். ஏன்னா அது புரியாம போயிடுச்சுனாலோ இல்ல பெர்ஃபார்ம் கம்மியா இருந்தாலும் நின்றுச்சுன்னா போர் அடிக்குதுன்னு ஒரு மாதிரி ஏரியா இதாயிடும். ஆனா நான் படம் பார்க்கும்போது டப்பிங்ல பார்க்கல, படம் தேட்டர்லாம் போய் பார்த்தேன். அவன் என்ன மிரட்டிட்டாரு. அண்ணனை வந்து ஹீரோவை பார்த்துட்டோம், பயங்கரமான வில்லனை பார்த்துருக்கோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் அண்ணன். ஆனா அந்த தனிப்பட்ட முறையில் அவர் பண்ணது வந்து தியேட்டர்ல பயங்கரமா ரெஸ்பான்ஸ். எனக்கு ஆச்சரியமா, இப்ப வாட்ஸ்அப் பார்த்துருக்கும் போது அண்ணனோட போட்டோவை ஒருத்தர் வந்து அவனோட டிபில வச்சிருக்கான். அவனோட ஸ்டேட்டஸா வச்சிருக்கேன். இப்பதான் பார்த்தேன். அந்த அளவுக்கு அண்ணன் வந்து ஒரு ஆம்பளை சில்க் சும்மா மாதிரி ஆயிட்டான். ஆமா சார். இல்ல நம்ம வந்து கூட இருக்கும், கூட எதுக்கு இந்த ஃப்ரேம் வச்சுக்கலாம், கூட இருந்து எந்திரிப்பீங்க திடீர்னு. அதெல்லாம் பாக்குறப்போ எப்படி ரவி சார் அந்த கேள்விதான் சார் எல்லாத்திட்டையும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஷாட்டும் அனுபவிச்சு நடிச்சான் அந்த படத்துல. என்ஜாய் பண்ணதுல அந்த கேரக்டர் நீங்க முதல்ல உள்வாங்கி என்ஜாய் பண்ணது இல்ல, அது வந்து ரொம்ப ரேர். சில படத்துல அமையும். தேட்டர்ல பார்க்கும்போது 2 விஷயம் யோசிச்சேன். ஒருவேளை அண்ணன் தமிழ் சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிருச்சோம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அதே கேரக்டரை அதே ஸ்ட்ரிக்டா ரியல் வில்லனா பண்ண சொல்ல பண்ணிடுறாரு. நாங்களும் நடிக்கிறோம், ஆனா அண்ணன் கேரக்டர் பண்ண முடியாது. அண்ணன் கேரக்டர் பண்றதுக்கு நீங்க குட் ஆக்டரா இருக்கணும். அதுதான் அண்ணன் பெரிய பிளஸ். என்னைக்கு இருந்தாலும் சீனியர் ஆக்டர் தான். இவரோட ஓப்பனிங்ல இருந்தே கலகலன்னு இருந்தா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் வந்து அந்த காட்டுவாசி கிட்ட மாட்டினப்போ ஒரு பிளஸ் இன்டு அப்போ வரல ஒரு ரியாக்ஷன், பேஸ்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா காமெடி. அது அவர் சீரியஸா இருப்பா, ஆனா காமெடி ஒரு கடைசி வரல இவரோட போர்ஷன் காமெடி. அதுதான் செம்மையா ஒரு அதுதான் தெற்குப்பட்டி. ஆமா சார். தெற்குப்பட்டி வடக்குப்பட்டியில தெற்குப்பட்டி வரலாம். இனிமேல் நாங்க எல்லாருமே அப்படியே நீங்க 2K கிட்ஸ் எல்லாம் ஓப்பனா சொல்றேன் சார். கமலஹாசன் சார் வந்து விக்ரம் படத்துல எப்படி 2K கிட்ஸ் எல்லாம் கையில தூக்கி போட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி அப்கிரேட் ஆயிட்டாரோ, நீங்க இந்த படத்தின் மூலமா தம்பிங்களா இந்த பக்கம் நான் இருக்கேன் அப்படின்றதான் எல்லாத்தையும் நகர்த்து விட்டாரு. படம் அந்த படத்தை பார்த்த எல்லா கிரியேட்டருக்கும் அண்ணனை வச்சு ஒண்ணு பண்ணணும்னு தோணும். ஆனா உங்களுக்கு தோணி இருக்குமே, ஏன்னா இதே தோணுச்சு எனக்கு. ஆக்சுவலி அவருக்கு வந்து அண்ணனை வச்சு பண்ணணும், என்ன வச்சு பண்ணணும்ன்றதெல்லாம் தோணிடுச்சு. எழுதினுங்கிறாரு இப்போ பண்ணோம். ஒரு சீன் கூட என்ன விடாம ஒரு 40 நாள் எனக்கு வேலை கொடுக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கு. தெரியாது உங்களுக்கு, அடிதடி தான் தூக்கில பறக்க விட்டுருவாங்க நம்மள. இந்த டீம் எப்படின்னு இருந்தது, நீங்க எப்படி செட் ஆனீங்க? இல்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீம். இன்னொரு விஷயம் என்ன, கார்த்தி வந்து பயங்கர, ஏன்னா 65 நாள் ஒரே ஷெட்யூல் இந்த படத்தை பண்ணாப்புல. அதனால கண்டினியூ அந்த ஒர்க்கு அதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு இந்த படமே புது அனுபவமா இருந்துச்சு. நான் போய் தியேட்டர்ல பார்க்கும்போது பொதுவா நம்ம எழுதும் போது என்னன்னா கரெக்டா அந்த சீனுக்குள்ள டைலாக் அதை மட்டும் தான் எழுதுவோம். தியேட்டர்ல மக்கள் சிரிச்சு, இதுக்கு மேலே நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். நம்ம காமெடி படங்கள் பார்க்காம இல்லை, நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இந்த படம் நம்ம நடிச்சு அந்த படம் எப்படிலாம் மக்கள் இது பண்ணாங்க சொல்லி தொடர்ச்சியா பார்க்குறோம்ல, 4 ஷோ 5 ஷோ கண்டிப்பா பார்ப்போம். அவங்க சரிக்கும் எனக்கே தோணுச்சு, நம்மளாம் இப்படி எழுதுனதே இல்லையே ஒரு நாள் கூட, அதை பத்தி யோசிச்சதே இல்லையே, நிறைய மிஸ் பண்ணிக்குமே, நம்மளும் எழுதணும். ஏன்னா தியேட்டருக்கு வர்றவன் செம்ம ஜாலியா உருண்டு எந்திரிச்சு, அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இவ்வளவு சிரிப்பா ஒரு படம் பார்த்ததே. டோட்டலாவே எல்லாமே மக்கள் வந்து நம்ம கொரோனா 2 வருஷம் கொரோனா போய் முடிஞ்ச உடனே மழை வெள்ளம், கொரோனா 2-3 வருஷமா மக்கள் ரொம்ப சோர்ந்து போய் பொருளாதார ரீதியில வந்து பணங்காசு இல்லாம சிக்கி சேதறி வீடு ஏதோ இதுவாகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸ் இந்த படம் வந்தா ஃபேமிலியோட கும்பலா வந்து படம் பார்க்க. என் ஃப்ரெண்ட் இருக்காரு, என் ஃப்ரெண்டு, அவருடைய பெரியம்மா,
அவருடைய மாமியார், அவங்க அம்மா, அந்த ஒய்ஃபு, குழந்தைகள் எல்லாம் எனக்கு வர கால்ஸுங்க எல்லாம் யார் ஃபோன் பண்ணாலும் இப்போ சாதாரணமாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு, ஒரு புது படம் பண்ணிட்டு வந்தாலும் என்ன சொல்லுவார் ஃபோன் பண்ணி, புது படம் பண்ணிட்டு எப்படி இருக்கு எப்படி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. உங்ககிட்ட இந்த படம் பார்த்துட்டு வரேன். ஆமா ஃபோன் பண்ணுவார் இல்லையா? ஆமா. யார் யாரெல்லாம் போனீங்க கேட்பீங்களா? யார் யார் போனீங்கன்னா நான், சுரேஷ், மகேஷ் எல்லாமே போயிட்டு வச்சேன். ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஃபோன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டம் போனேன், படம் செம்மையா இருக்கு. அவங்க ஃபேமிலியோட கூட்டு போய் படம் பாக்குறாங்க. எனக்கு தெரியும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபேமிலியை கூட்டு அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க இதை பார்த்தா. ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கரமா ஃபேமிலி ஆடியன்ஸ் வடக்குடி ராமசாமி ஃபுல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ். இதுக்கு வந்து டைரக்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோ சந்தானம் எல்லாருக்கும் அந்த கேப்பை கரெக்டா கொடுத்து எல்லாரையும் இது பண்ணிட்டு அவர் நீங்க அடக்கி வச்சிருக்கீங்க. அதுவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சேஷும் மாறனும் வந்து சந்தத்துல நீ முடிவு பண்ணிட்ட முன்னாடி இவர் படத்துல தான் காலி பண்ணேன்னு பார்த்தேன். எல்லா படத்திலையும் காலி பண்ணோடனே முடிவு பண்ணி வச்சிருந்துருக்கு. சந்தானம் சார் வருத்தமா ஒரு பக்கம் தாண்ட மாட்டேன் தம்பி, லைலா காலேஜ் தானே இது, மகாலிபுரம் ஆய்வுகளை தாண்ட மாட்டேன் பசங்க போன் பண்ணி சொன்னா இங்கே எடிட்ல எடுத்துக்கிறேன் சார். இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க. மறக்க முடியாத வாழ்த்து இருக்கா சார்? இப்ப வெளியே கூட நீங்க அதை பத்தின விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. மறக்க முடியாத ஒரு வாழ்த்து எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? என்னுடைய நண்பர் சத்யராஜ் உடனே போன் அடிச்சார். ஓகே, ரொம்ப ரவி ரொம்ப பிரமாதம் படைக்கணும்னு டாக் வந்துச்சு. ரவி எப்படி ரவி என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன படம் அது எப்படி என்ன கேட்டார். அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி மேட்ரு அதெல்லாம் சொன்னேன். அப்புறம் ஃபோன்லேயே சிரிக்கிறது. நான் பார்த்துட்டு உடனே பார்த்துறேன், ஐயோ பிரமாதமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். அத பயத்துல போன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சார். நான் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஏன்னா இப்ப அவரு ஒரு ரவுண்ட் வந்துகிட்டு இருக்காரு, யார் ரவியா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. சந்தோஷம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா உங்களோட அந்த அட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல சார், அது மறுபடியும் உங்களெல்லாம் மறுபடியும் பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கூட. டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் போயிடும் சார். உங்களை நீங்க மிரட்டின காலம், நீங்க லவ் பண்ண காலம், நீங்க காதலிச்சத உங்களை பார்த்து நிறைய பேர் காதலிச்ச காலங்கள், அந்த மாதிரி டைம்ல இருந்தது. அப்ப இருந்த சினிமாக்கும் இப்ப இருக்க சினிமாக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க? நீங்க பார்த்த வரைக்கும் என்ன விஷயங்கள்? இப்போ சினிமா இன்னும் சூப்பரா யங் டைரக்டர்ஸ் வந்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் திங்க் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ஜானர்ல. ஓகே. ஸோ ஒரு கிரைம் ஆகட்டும், ஒரு பேய் படம் ஆகட்டும், ஒரு ஹாரர் ஃபிலிம் ஆகட்டும், ஒரு லவ் மேட்ச், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இப்படிதான் இருக்கும், இந்த கதை இப்படிதான் போகணும்னு பார்த்தா இல்லை வேற முறையில் பண்ணுவீங்களான்னு சொல்லி ஒரு போல்டா. ஓகே. அது வந்து நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அது எங்களுக்கு அந்த சிரிப்பு தான் சார். சூப்பர் ஸ்டார் கூட அண்ணன் நடிச்ச பயங்கர சந்தோஷம் எனக்கு. அண்ணனை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம். அப்படி ஒரு பயங்கரமா வில்லனா பண்ணியிருக்காரு. ஆனா எனக்கு இதுல பார்த்தப்ப எனக்கு பயங்கர வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்களாம் லவ் பண்றோம். நீங்க தப்பா எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த வாய்ப்பு இருக்கு. அவர் அங்கேயே ஸ்பாட்ல பார்த்தனால கடிச்சிட்டாரு. கற்பனை பண்ணி பாருங்க, அண்ணன் எவ்வளவு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். ஆனா அந்த உருவத்துல உள்ள வர்றதுக்கே ஆர்டிஸ்ட் யோசி இல்லைங்க, இதெல்லாம் வந்து எப்படிங்க நமக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க அப்படின்லாம் அண்ணன் யோசிக்கல. ஆனா கொண்டு வந்து அதை சீரியஸா பண்ணி நமக்கு காமெடியா நிறுத்தினாரு. அதனால அண்ணன் வந்து உண்மையிலேயே பெரிய. அதோட என்னன்னா, இப்ப யோகிட்ட கேட்டேன், எப்படி யோகி இப்படி யோசிக்கிறீங்க, இப்பெல்லாம் இந்த காமெடி எப்படி யோசிக்கிறீங்களா? அவர் ஒரு படம் சொன்னாப்ல, இதுல ஒரு கேரக்டர் இருக்கீங்க, அந்த கேரக்டர் தான் எடுத்து அண்ணனுக்கு நான் வச்சேன். இதுல இவரோட எல்லா போஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீன் தான் இருந்ததுல, ஒருத்தர் வந்து பெல் அடிச்சு காலிங் பெல் அடிச்சு அப்ப வெளியில வருவாரு. வெளியில வந்து பார்த்துட்டு அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ள போவார். மறுபடியும் பெல் அடிச்சுட்டு போயிடலாம். மறுபடியும் நாங்க எங்க டீம் போய் பெல் அடிச்சுட்டு மறுபடியும் வெளியில எந்தெந்த இடத்துல அந்த அந்த கேரக்டராகவே வாழ்ந்து சான்ஸ் இல்லை, செம்மையா இருக்கும். காங்கே அப்படின்னு நல்லா இருந்துச்சு. அதுல வந்து ஒரு எந்த இதுல நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாத்தையும் கரைச்சி வெளியில வந்து ராமசாமி நான் உனக்கு என்ன பாக்குறோம் ரொம்ப நொந்து நூலா போய் வயிறெல்லாம் ராமசாமி நான் உனக்கு என்ன பாக்குறோம் பண்ண. எனக்கு அந்த சீன் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பண்ணிடுவாங்க வெளியே வந்தாட்டி என்னப்பா உனக்கு. அது வந்து இவர் அண்ணன் படுத்துட்டு இருப்பாரு, அந்த கட்டில போட அந்த இது ரேக்ல போய் பாட்டில் எல்லாம் வந்து வந்து பார்த்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஹைலைட், பாட்டில பார்த்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு பாருங்க. அதுக்கு ஒரு ரேஞ்சில் அப்படியே பாக்குறப்ப அந்த பீச் சூப்பரா போட்டு பார்த்துட்டு அப்படி போகும்போது தடுப்பாஸ்டர் தானே
என்னை ஏன் பார்த்து இருக்கிற, அம்மாளோட தரிதனத்துக்கு நான் போகக்கூடாதா, அப்படியே பழைய ஸ்டைல்ல வந்தவரே என்னை ஏன் பார்த்து இருக்கிற. அது அப்புறம் அந்த ஆத்தோரத்துல 2 மணி நேரம் பேசுவாப்பா. அதாவது ஒவ்வொரு இந்த படத்துல நடிச்ச ஒரு நடிகர்களுக்கும் பேசின ஒரு விஷயங்களும் பஞ்சு 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 மாதிரி அழகா மாட்டிச்சேன். ஒரு படத்துல ஒரு சீன்கள் எண்டு ஒரு படம் டோட்டலா இருக்குன்னா ஒரு 10 சீன்கள்ல வந்து பஞ்சு அழகா மாட்டிச்சுன்னா சூப்பரா இருக்கும். பட் எல்லா சீன்களையும் பஞ்சு மேக்சிமம் மாட்டிச்சுன்றது மிகப்பெரிய விஷயம். அதுதான் ஆடியன்ஸ் கிட்ட ஈஸியா ரீச் ஆயிடுச்சு. சார் நீங்க சொன்னீங்க அப்ப தமிழ் சினிமாக்கும் இப்ப தமிழ் சினிமாக்கும் அண்ணன் சொன்னதான். உங்களை ஏன் சார் யூஸ் பண்ணல? நாங்க நீங்க எல்லாருக்குமே ரெடியா தான் இருந்திருக்கீங்க. அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? இல்ல எனக்கு மனசுல அப்கோர்ஸ் இந்த மாதிரி கேரக்டர் முதல்ல எதிர்பார்க்கல. வடக்குப்பட்டி ராமசாமி இப்படி ஒரு ஹியூமர் டைப் ஆஃப் கேரக்டர் கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. வந்தது பிடிச்சிட்டேன். அது அவ்வளவுதான் மேடம். ஓகே, கதையை சொன்னாரு, கதையை கேட்டோன்னு இம்மிடியா எஸ் ஓகே. ஓகே, என்ன ஒரு சின்ன பயம் இருந்து பண்ண முடியுமா நம்மளால இந்த அளவுக்கு, ஏன்னா சச் எ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அரௌண்ட், இதுல போய் நம்ம இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம் தவிர மற்றபடி டைரக்டரோட ஊக்கமும் சந்தானம் சார் தைரியம் அதெல்லாம் வந்துதான் ஓரளவுக்கு பண்ண முடியும். இன்னும் இறங்கி எங்க பண்ணிருப்பீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன் நீங்களும் சேர்ந்து அது இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு பயங்கரமா இருந்தது. பாம்பு விஷயம். சரி, மாறன் கேப்பாரு பாத்தீங்களா, நீங்க உள்ள வருவீங்க ரூம்ல, இது என்ன துப்பாக்கிப்பா கேட்கும்போது சட்டி சரி அகலும் சொல்லுவாங்க. அப்புறம் உங்களை ஒரு இடத்துல சரிடா என்னப்பா இப்படி வரான், என்னப்பா துப்பாக்கி வச்சிருக்கான்பா, அதெல்லாம் பயங்கரமா சிரிச்சாங்க. பயங்கரம். அதுதான் சார், எப்படி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னடா சரிடா இன்னும் ஒரு கட்டத்துல டே வாடா போட பேசுறாங்க. நீங்க அப்படிலாம் நினைச்சீங்களா சார்? இவங்களோட சரிசமா உட்காந்து தண்ணி அடிச்சதுக்கு மணிவண்ணன் சார் சம்திங் சொல்லுவாங்கல்ல, இவங்களோட சரிசமா உட்காந்து தண்ணி அடிச்சதுக்கு சிக்கன் சாப்பிட்றா அந்த மாதிரிலாம் சிரிப்பு காட்டுற மாதிரி ஒரு கட்டத்துல அப்படிதான் கூப்பிட்டாரு நினைக்கிறேன். சரிடா மொட்டை ராஜேந்திரன் சொல்லுவாங்க. ஆமா, ஏய் சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம். அவங்க உள்ள வரப்ப மொட்டை ராஜேந்திரன் கூட ஒர்க் பண்ணது அது எப்படி சார் இருந்தது? ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து ஒரு சீரியஸா வச்சுக்கிட்டு டைலாக் பேசி காமெடி நம்ம பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இந்த ஸ்கிரீன் பிளே இஸ் லைக் தட். அந்த அந்த டைலாக் பேசும்போது அந்த காமெடி இஸ் பஸ்டிங் அவுட். ஸ்கிரீன் பிளே இஸ் லைக் தட். நீங்க சொல்லுவீங்க ஜியோகிராபிக்கல் மிஸ்டேக் பை ஜியோகிராபிக்கல் மிஸ்டேக். இங்க இருந்து எல்லாம் கார்த்திகோட இதுதான். ஓகே, எல்லா டைலாக்கும் அவரு எல்லாம் டோட்டல் இன்ச் பை இன்ச் இவ்வளவு பேசின போதும் சார் அதுக்கு நீட்ட மனசை கட் பண்ணுங்க, அந்த லாஃப்டர் வேணாம் அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்டு போயிடும். ஆமா, நான் அது அங்க இப்படி விழிச்சிருக்கேன், நீங்க இவ்வளவு பேசுங்க அது போதும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து அப்படியே இந்த மீட்டருக்குள்ளேயே பேசியிருக்கேன். ஓகே, இவ்வளவு பண்ணிட்டீங்க. சந்தானம் கவுண்டர் போடக்கூடாது, என் கூட இருக்கப்ப நாங்க தான் பிளே பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் இன்டர்வியூல வரணும் பாத்துக்கோங்க. இல்ல இல்ல இதெல்லாம் வந்து வரணும். நாங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே வாய தரங்கள. எங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு கவுண்டர் போடுவாரு, எப்படி எல்லாம் பண்ணி எப்படி கலாய்ச்சி. அவர் கலாய்க்காத அல்ல, அத்தனை பேரையும் கலாய்ச்சி முடிச்சோம். எங்களை கலாய்க்க ரொம்ப நேரம் ஆகாது. சரி போட்டுன்னு வரட்டும் அப்படின்னு விட்டுருக்காரு. நீங்க சும்மா உள்ள போதி அதையாவது சொதப்புனா நடக்குது வேற. உங்களுக்கு இன்னொரு டைம் எனக்கு பிடிக்கிறேன் உட்காந்து அம்மா யாருக்கு மெட்ராஸ் கண்ணுடி பார்த்து அது முதல் கொண்டது அதுதான் சொல்றேன். அவரே நீங்க கம்மியா தான் ஆக்ட் பண்ணணும்பா, உங்களுக்கான ஸ்கேல் அதுதான். நாங்க 2 பேரும் பார்த்துக்கிறோன்ற அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு பிளான் பாருங்க. இப்படி பிளான் பண்ணி ஃபிளாஷ்பேக்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தனுஷ் படத்துல நடிச்சிருக்கீங்க, அப்ப இருந்தே நீங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களையும் கரெக்டா பயன்படுத்தலையோ அப்படின்ற வருத்தமும் எனக்கு இருக்கு. அது பயன்படுத்தலன்றது இல்லை. எனக்கு என்னன்னா, நான் வந்து டிவிலேயே என்னுடைய அன்றாட குடும்பத்தை அன்றாட குழந்தை ஊட்டி வருமானங்கள் அப்படி தொழில் இருக்கும். நம்மளும் ஒரு 25 வருஷமா இருந்துட்டேன். ஸோ எனக்கு அன்றாட இது போக ஒரு நாள் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே போக முடியாது. அந்த மாதிரிலாம் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அங்கே வந்த வாய்ப்புகளும் சின்ன வாய்ப்புகள் தான் இல்லையா. அதனால இதில் எடுத்து இது போனோன்னா ரெகுலராக 4 நாள் சேர்ந்த மாதிரி நடுவில் ஒரு நாள் கூப்பிடுவாங்க. இல்லை சார் இங்கே ஷூட்டிங் சார் இப்படி போயிடுவேன். இதை மாதிரிலாம் போய் இப்போ தான் ஒரு 6 வருஷமாக ஸ்ட்ராங்காக சரி என்ன ஆனாலும் சரி இது கொஞ்சம். ஏன்னா டிவின்றது வந்து எப்படியும் திருப்பி இருந்து பிறந்த வீட்டு மாதிரி மறுபடியும் எப்படி இருந்தாலும் இங்கே தான் வரலாம். முதியோர் கல்விக்கு வருவோம். அன்றைக்கி வரேன் என்னண்ணே படித்து முடிச்சாச்சு. காலேஜ் எடுத்தது காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டுக்கிறேன். கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டுக்கிறப்பா. திருப்பி எப்படி இருந்தாலும் ரிட்டையர்ட் ஆனோடனே நான் முதியோர் கல்விக்கு வந்துடுறேங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறது. நம்ம நண்பர்கள் கேட்டாலும் சொல்கிறானே இது தப்பானா செய்யாதுன்னு ஒன்று 2 பண்ணு. ஆனால் நீ போய்ட்டு பண்ணுங்கண்ணே, சந்தோஷமே, இத்தனை வருஷமா இருக்குண்ணே அப்படின்னா.
அவங்ககிட்டலாம் வந்து நான் பண்ண மாட்டோமா அப்படி ரப்பாவில் யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. அழகாக சொல்லிட்டு இது மாதிரி கொஞ்சம் ஒழி விடுங்கப்பா போய் இப்படி வந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்படி சின்ன சின்ன வேஷங்களாக பண்ணி இப்போ கடவுள் ஒரு ஸ்டெப்பாக தான் நான் வரேன். புஷ்ஷுன்னு அப்படி ஏறி போகல. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இன்னைக்கு காமெடியன்ஸாக இருக்கிற யோகி பாபுவாக இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், சந்தானமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து குறைஞ்சபட்சம் 20 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. 20 வருஷம் அவங்களுக்கு அனுபவம் இல்லை இல்லையா? இருந்து தான் இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்காங்க எல்லாரும். அதனால சினிமாவில் வந்து நம்ம டைம்ல விஷயம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு எல்லா நடிகர்களுக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு நேரங்கள் வரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டுறேன். அதுதான். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்துட்டு இருக்கோம். நடுவில் வந்து ஏன் நீங்கள் நம்மளுக்கு என்ன யாராவது மணி கூப்பிட்டா நான் பண்ண மாட்டேன், படம் கொடுத்தேன்னா அவ்வளோதான். அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்கல. என்ன சொல்கிறேன், இவர் இதோ இருக்காரு, நாளைக்கு படம் பண்ண போறாரு, 40 நாள் காசு இல்லை அவர் ஒரு அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஏதோ ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதை அவர் காப்பாற்றிக்கணும்ல. நான் ஒரு மரியாதை மதிப்பு வச்சுக்கிறேன் அவர் மேலே. ஒரு 20 நாள் வேலை கொடுத்தாருன்னா அது கண்டினியூ ஆகும். இல்லைன்னா நான் வந்து அது இது 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 சொல்கிறேன். முதல்ல இறங்கி பார்த்தானா இப்போ மிரட்டி பார்க்குறேன்.